கியா நம்ம நாட்டுக்கு வந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ இந்த 5 வருடங்களுக்கு பிறகு அவங்க புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அந்த புதுப்பித்துக் கொள்ளும் அந்த முயற்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் பெயர் என்பது 2.0. இந்த 2.1ல இவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2 முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க எங்க கம்பெனியோடைய ஒரு அடையாளத்தையே மாற்றப் போகிறோம். அந்த புதிய அடையாளம் என்பது தொழில்நுட்பமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால தான் கியா கனெக்ட் 2.0 என்ற ஒரு புதிய அடையாளத்தை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு கண்ட்ரோல்டு ஓடிஏ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது கண்ட்ரோல்டு ஓவர் த ஏர். அது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய இந்த காரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இல்லை சர்க்கியூட் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதாவது ஓவர் த ஏர் இருந்த இடத்துல இருந்தே அவங்களோட கம்ப்யூட்டர் தட்டினாங்கன்னா இந்த காரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதாவது 27 விதமான பிரச்சனைகளை இவங்களால அதை சரி செய்யவும் முடியும். இதில் என்ன மாறி இருக்கு என்ன மாறல அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த காரில் இருந்த அதே 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் இதுலையும் இருக்கு. அதே 193 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 451 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு ஒரு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய இன்ஜின் பொருத்தப்பட்ட காராக தான் இந்த கார் திரும்பவும் வந்துட்டு இருக்கு. கியர் பாக்ஸ்ல இது எந்த மாற்றமும் கிடையாது. 8 ஸ்பீட் கொண்ட இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் இதுலையும் இயங்குது. ஏற்கனவே இந்த டைகர் நோஸ் கிரில் என்பதுதான் என்னுடைய முகப்பு அடையாளம். இது அப்படியே இருக்கு, குணம் பொலிவு பெற்று இருக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே போல இதனுடைய வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஹெட்லாம்பை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டிஆர்எல்லையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த காருக்கு ஒரு அழகையும் பொலிவையும் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள். அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்த 18 இன்ச் அலாய் வீலாக இருக்கட்டும், பக்கவாட்டில் திறக்கக்கூடிய இந்த கதவுகளாகட்டும், இதெல்லாம் தான் இந்த காரினுடைய ஒரு யூஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காரினுடைய பின்புறத்திலையும் இருக்கக்கூடிய இந்த டெயில்கேட் இருக்குல்ல, இந்த டெயில்கேட்டு வர்டிக்கலாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2 டெயில்கேட்டு இணைக்கக்கூடிய இந்த லைட் பாரும் இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ரொம்ப அதிக வேலைப்பாடுகள்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப அழகு என்ற ஒரு தத்துவத்தின்படி இவங்க இந்த காரினுடைய பின்னழகை இவங்க நம்ம டிசைன் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கார்னிவல் ஒரு திருவிழான்னு அர்த்தம். இது யாருக்கு திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லக்ஸுரி விரும்புகிறவங்களுக்கு திருவிழா. இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய 12.3 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதே போலவே இங்கே 12.3 இன்ச்சஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே மேலே நமக்கு இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டூயல் பேனல் சன்ரூஃப் இது. ஸோ இந்த சன்ரூஃப் வேறு அந்த சன்ரூஃப் ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது இங்கே நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டச் தான். இதில் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 8 ஏர் பேக் இருக்குது. 4 வீலர்களுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லை, டயர் ப்ரெஷர் மானிட்டர் ரொம்ப முக்கியம். அதே போலவே ரேர் அண்ட் சைட் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ அந்த 360 டிகிரி கேமராவில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சேஃபாக இந்த வண்டியை பார்க் பண்ணுறதுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. இந்த அடாஸ் லெவல் 2 பொறுத்த மட்டும் லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், அவாய்டன்ஸ் அசிஸ்ட், அதே மட்டும் கிடையாது ஹை பீம் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னு பல பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்ததாக இந்த கார் இருக்கு. அதாவது 11 இன்ச்சுக்கு ஒரு ஹெட்-அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. அதே போலவே இந்த டிரைவர் சீட் இருக்கு இல்லையா, இட்ஸ் 12-வே பவர் டிரைவர் சீட். இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்டன் சீட்ஸ் தான். இந்த கேப்டன் சீட்ஸ்ன்றது வந்து லக்ஸுரி டு த கோர். இட்ஸ் அ வென்டிலேட்டட் சீட். ஸோ ஹீட் ஏர் இங்கே வரக்கூடியது இங்கே இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து இது சாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சாய்ச்சி நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் இது. ஸோ இங்கே டூயல் பேனல் சன்ரூஃப் இருக்கிறதுனுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இந்த காரினுடைய நீளம் என்பது வந்து 5 மீட்டருக்கு மேலே, இந்த வீல் பேஸ் மட்டுமே 3 மீட்டர்களுக்கு மேலே. ஸோ அகலம் என்பது ஏறக்குறைய 2 மீட்டர், அதாவது 2 மீட்டருக்கு 10 mm தான் கம்மி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கே டூயல் பேனல் சன்ரூஃப் இருக்கிறதா வந்து ரொம்ப சிறப்பாகவும் சரியாகவும் இருக்க கொடுக்கும். அதனால தான் இந்த காரை பொறுத்த மட்டும் டூயல் பேனல் சன்ரூஃப் என்பது மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த தேர்ட் ரோக்கு எவ்வளோ சுலபமாக போக முடியுதுன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து 7 சீட்டர் கொண்ட கார். இது 2+2+3ன்றது. ஸோ இந்த தேர்ட் ரோ என்பது ஆக்சுவலாக இங்கே தை சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த 3வது நம்பருக்கு ஒரு ஹெட் ரெஸ்ட் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது. ஸோ மற்றபடி இந்த லம்பர் சப்போர்ட்டாக இருக்கலாம், இந்த ஷோல்டர் ரூமாக இருக்கலாம், ஹெட் ரூமாக இருக்கலாம், இதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்காக இங்கே ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது, பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஏசி வெண்ட் தனியாக இருக்குது, ரீடிங் லைட்ஸ் இருக்குது. ஸோ 3வது சீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம குறைவாக மதிப்பிடாமல் இங்கே இந்த 3வது சீட் பேசஞ்சர் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு விண்டோ பிளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டை முன்னோக்கியும் பின்னோக்கியும் மட்டும் கிடையாது, இடது பக்கமும் வலது பக்கமாகவும் கூட நாம் இதை ஸ்லைட் பண்ண முடியும். அதற்கான வசதி இதில் இருக்குது. இந்த செகண்ட் ரோ சீட் பொறுத்து மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எகெயின் அவர்களுக்காக ஒரு பாட்டில் ஹோல்டர் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்கலாம்.
இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பவர் அவுட்லெட் இருக்கு. இந்த செகண்ட் ரோ பேசஞ்சர் தங்களுக்கு ஏசி வேணும், ஏசி வேணாம், ஃபேன் ஸ்பீட் வேணும் வேணான்றதை தேர்ந்தெடுத்துக்கொள்ள ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.